மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் பாஸ்தா எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட் நம்ம வேக வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு ரோலிங் பாயில் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பாஸ்தா சேர்க்கணும். அப்பதான் நல்லா வரும். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருக்க பாஸ்தா உள்ள சேர்த்துட்டு நான் வந்து 10 நிமிஷம் வேக வைக்க போறேன். கவர்ல சொல்லியிருக்கிற நேரத்தை ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் கரெக்டா வரும். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு பாருங்க, நல்லா சாஃப்டா ரெடி ஆயிருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி வடிகட்டிடலாம். அடுத்தது நம்ம பாஸ்தா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல 2 பல் பூண்டை ரொம்ப சின்ன சின்னதா வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சி அதையும் சின்ன சின்னதா வெட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம வெங்காயம் வதக்கிடலாம். பாஸ்தா பண்ணும்போது எப்பவுமே கொஞ்சம் அதிகமா தக்காளி சேர்த்து லைட்டா புளிப்பா பண்ணுவாங்க. அதனால நம்ம ஒரு வெங்காயம் எடுத்தோம்னா 2 தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க. இப்ப இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதுல வந்து நம்ம தக்காளி சேர்க்கலாம். நான் இன்னைக்கு 2 சின்ன சைஸ் வெங்காயமும் 4 தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வெந்து நல்லா சாஃப்டா இருக்கு. தக்காளி இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆனதும் நம்ம வந்து காய் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு கேரட்டும் குடை மிளகாவும் எடுத்துருக்கேன். இப்போ இது 2ஐயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். காய் வெந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே காரத்துக்காக 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் எடுத்துருக்கேன். நீங்க வந்து சில்லி சாஸ் சேர்க்கலன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இப்போ இது 2த்தையும் உள்ள சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம வேக வச்சிருக்க பாஸ்தாவை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷம் இன்னும் வேகட்டும். கடைசியா இதுல கொஞ்சம் மிளகு, அப்புறமா கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பாஸ்தா தயாராகிடுச்சு. இதை வந்து பரிமாறுறதுக்கு முன்னாடி மேலே வந்து கொஞ்சம் சீஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக சேர்த்துடலாம். இது வந்து மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை வந்து டின்னருக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த பாஸ்தாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து சுவையரும் முதல் மலர்